தான் சட்டமன்றத்தில் பேசியது முழுமையாக வெளிவந்திருந்தால் திமுக ஆட்சி இருந்திருக்காது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசிய நிலையில் காலிக்குடம் உருண்டால் அதிக சத்தம் போடும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்கத்தை பத்தி பேசணும், ஒரே ஒரு நாள் தாங்க ஒளிபரப்பு பண்ணா, அதிலே ஆடி போயிட்டார் ஸ்டாலின். 4 முறை சட்டமன்றம் நடந்தது, 4 முறை நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசே இருந்திருக்காது. அவர் சத்தம் போட்டு பேசுறத டிவியில ஒழுங்கா போட்டிருந்தா இந்த ஆட்சியை கலந்து போயிருக்கான். என்ன ஒரு காமெடி இது! நான் அவருக்கு அன்போடு பொறுமையோடு சொல்லுகிறேன், பழனிசாமி அவர்களே, காலி குளம் உருண்டா சத்தம் அதிகமா தான் வரும். அதே போல நீங்க உருண்டு புரண்டு சத்தம் போட்டாலும் அதுல உண்மை ஒரு துளியும் கிடையாது. இன்னும் சொல்றேன், பொய் நல்ல குத்தி பொங்கல் வைக்க முடியாது. 4 வருஷம் ஆட்சியில் இருந்து உங்க பதவி சுகத்துக்காக சுயலாபத்துக்காக பலருக்கு துரோகம் செஞ்சு தமிழ்நாட்டோட உரிமைகளை அடமானம் வச்சது உங்க கட்சி தான் மக்களுக்கு நல்லாவே தெரியும். நகர்ப்புற வாழ்வாதார இயக்ககத்தின் சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் உணவு திருவிழாவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து உணவுகளை ருசித்தார். பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள், சென்னையில் இருக்கிற பொதுமக்கள் வந்து இந்த உணவு திருவிழாவில் வந்து கலந்து கொண்டு இந்த உணவை ரசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மகளிர் சுய உதவி குழுக்களின் கைவண்ணத்தில் இங்கு மதுரை கறிதோசை, விருதுநகர் கரண்டி ஆம்லெட், நாமக்கல் பள்ளிப்பாளையம் சிக்கன் உள்ளிட்ட 286 வகையான சைவ அசைவ உணவுகள் கிடைக்கின்றன. 65 சுய உதவி குழுக்களை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மகளிர் சுத்தமாகவும் சுவையாகவும் சுகாதாரமான முறையிலும் கலப்படம் இல்லாமல் 35 அரங்குகளில் உணவுகளை பரிமாறி வருகின்றனர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதல்நிலை தேர்வுக்கான பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய பாடத்திட்டம் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதிய பாடத்திட்டத்தின்படி குரூப் 1 முதல்நிலை தேர்வின் பொது அறிவிப்பிரிவில் 6 பாடங்களில் இருந்து கேள்விகள் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 9 பாடங்கள் இருந்த நிலையில் தற்போது 3 பாடங்கள் குறைக்கப்பட்ட 6 பாடங்களில் இருந்து மட்டுமே கேள்விகள் இம்முறை இடம்பெறுகின்றன. அதிகபட்சமாக இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் குறித்த பாடங்களில் இருந்து 50 கேள்விகள் கேட்கப்படும் எனவும், அதற்கு அடுத்தபடியாக இந்திய ஆட்சியல் பாடத்தில் இருந்து 40 கேள்விகளும், தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு அரசியல் இயக்கங்கள் பாடத்தில் இருந்து 40 கேள்விகளும் கேட்கப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. பொது அறிவு பிரிவில் மொத்தம் 175 கேள்விகள் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிவியல் தொழில்நுட்ப பாடத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு பிரிவில் இருந்து மொத்தம் 25 கேள்விகள் கேட்கப்படும் எனவும் அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. வருடாந்திர அட்டவணைப்படி குரூப் 1 தேர்வுக்கான அறிவிக்கையை வரும் ஏப்ரல் மாதம் வெளியிட்டு முதல்நிலை தேர்வை ஜூன் மாதத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை ஆற்காடு அருகே 30 வெட்டி பகுதியில் தனியார் பேருந்தில் மின்சாரம் தாக்கி பெண் பக்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களுடன் நிகழ்ச்சி செய்தியாளர் சிவா, இந்த சம்பவத்துடைய பின்னணி என்ன? நிச்சயமாக தேவா, வாணியம்பாடியிலிருந்து மேல்மருவத்தூர் கோவிலுக்கு பக்தர்களை ஏற்றிக் கொண்ட தனியார் பேருந்து, குறிப்பாக சொல்லப்போனா ஆற்காடு முப்பந்தொட்டி அருகே வந்து இந்த சாலை வந்து செய்யாறு டு ஆற்காடு சாலையில இருந்து தனியார் டீக்கடைக்கு வந்து நின்றுருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த தனியார் பேருந்து வந்து டீ இருந்ததாக அனைத்து பக்தர்களும் இறங்காங்க, பெண் பக்தர்கள். இந்த இடையில வந்து இந்த அம்மா அகிலா என்ற லேடி வந்து என்ன பண்றாங்கன்னா 20 வயசு இளம் பெண்கள் நிதானமா இறங்கி இருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பேருந்து பின்னாடியோ இல்ல முன்னாடியோ இயக்கும் போது அந்த பேருந்து வழியில இரும்பு கம்பி பட்டு மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலே உயிர்ந்திருக்காங்க. உடனடியாக அவங்களை மீட்டு ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதித்த போது அங்கு மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதாக தகவல் தெரிவித்தாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் குறித்து ஆற்காடு நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிவா. தொடர்ந்து சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். நெல்லை மாவட்டத்தில் நீதிமன்றம் முன்பு ரவுடி ஒருவர் ஓட விரட்டி கொலை செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
நெல்லை மாநகர பகுதியில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் கொலை முயற்சி வழக்கு ஒன்றில் மாயாண்டி என்பவர் காலை 10 மணியளவில் விசாரணைக்கு ஆஜரானார். அப்போது நீதிமன்றத்தின் உட்பகுதியிலிருந்து வந்த 7 பேர் கொண்ட கும்பல் மாயாண்டியை ஓட அரிவாளால் வெட்டியது. இதில் முகம், கை, தலையில் படுகாயமடைந்த மாயாண்டி நீதிமன்ற வாசலில் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து கொலையில் தொடர்புள்ளதாக ராமகிருஷ்ணன், சிவா, மனுராஜ், தங்க மகேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களைத் தொடர்ந்து முத்துகிருஷ்ணன், கண்ணன், கணேசன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். எப்படி நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு, மீன்வெயில் நம்ம அக்யூஸ் செக்யூர் பண்ணுறதுக்கு டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம். சீக்கிரமாக செக்யூர் பண்ணிடுவோம். அதான் 3 டீம் போட்டிருக்கோம். இந்நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஊராட்சி வார்டு உறுப்பினர் ராஜாமணி கொலைக்கு பழிதீர்க்கும் வகையில் மாயாண்டி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ராஜாமணி கொலை வழக்கும் மற்றொரு கொலை முயற்சி வழக்கும் மாயாண்டி மீது நிலுவையில் உள்ளது. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எங்கும் கொலை, எதிலும் கொலை என்ற இந்த திமுக ஆட்சியின் அவல நிலைக்கு நீதிமன்றங்கள் கூட விதிவிலக்கல்ல என்று விமர்சித்துள்ளார். நெல்லையில் நீதிமன்றத்திற்கு வெளியே இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட அதிர்ச்சியூட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதில் கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு குற்றவாளிகள் தப்பித்துச் செல்லும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் மாயாண்டியை படுகொலை செய்த உண்மை குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்யும் வரை உடலை வாங்கப் போவதில்லை என்று உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த இடத்துல இப்படி என் தம்பியை வெட்டிட்டாங்க. என்ன சொல்ல, கோர்ட்லயே பாதுகாப்பு இல்லை. கோர்ட்ல எதுக்கு வராங்க? வேற வைதாக்கு போலீஸ் பாதுகாப்பு தான் வராங்க. இதனிடையே இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கியது. இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிமன்ற வளாகத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருந்தபோது இந்த சம்பவம் நடந்துள்ளது என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் இதனை ஏன் காவல்துறை தடுக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினர். அப்போது கொலை குற்றவாளிகளை கைது செய்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து மாவட்ட நீதிமன்றங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை சனிக்கிழமைக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூரில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை கேரள அரசின் குழு ஆய்வு செய்தது. நடுக்கல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை 3 நாட்களில் அகற்ற வேண்டும் என்று கேரள அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்வாயம் உத்தரவிட்டது. இந்நிலையில் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி முகமது ரியாஸ் தலைமையில் திருவனந்தபுரம் மாநகராட்சி அதிகாரிகள், கழிவுகளை அளிக்கும் இமேஜ் அமைப்பின் நிர்வாகிகள் உள்ளிட்ட 7 பேர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். மருத்துவ கழிவு மற்றும் சாதாரண கழிவுகள் கொட்டப்பட்ட நடுக்கல்லூர், அதை சுற்றியுள்ள 4 கிராமங்களில் கேரள அரசின் குழு ஆய்வு மேற்கொண்டது. நடுக்கல்லூரில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளில் அபாயகரமான கழிவுகள் எதுவும் இல்லை என்று கேரள அரசின் ஆய்வுக்குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹாஸ்பிட்டல் கவர்ல தான் அந்த வேஸ்ட் வந்திருக்கு. ஏன்னா அங்க அதுக்கு உள்ள நாங்க தெரிஞ்சு பார்க்கும்போது அப்படி பயோமெடிக்கல் வேஸ்ட் பார்க்கல. கவர்ஸ் இருக்கு கரெக்ட். அபாயகரமான மருத்துவ கழிவுகளா? அல்ல அதுதான். ஆய்வு குறித்து அரசுக்கு விரைவில் அறிக்கை அளிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மருத்துவ கழிவுகள் விவகாரம் தொடர்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கேரள அதிகாரிகளுடன் காரசார விவாதம் நடைபெற்றது. நெல்லையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட இடத்தில் கேரள அதிகாரிகள் ஆய்வு செய்த பின்னர் ஆட்சியர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற்றது. அப்போது நெல்லையில் கொட்டப்பட்ட கழிவுகளை ஆய்வு செய்த கேரள அதிகாரிகள் இது அபாயகரமான கழிவுகள் இல்லை என பேட்டியளித்தது தொடர்பாக ஆட்சியர் கார்த்திகேயன் கேள்வி எழுப்பினார். இங்கே கொட்டப்பட்டுள்ள கழிவுகள் அபாயகரமானது இல்லை என்றால் இவ்வளவு தொகை செலவு செய்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து கழிவுகள் இங்கே கொட்டப்பட காரணம் என்ன என்று கேரள அதிகாரிகளிடம் கார்த்திகேயன் கேள்வி எழுப்பினார். மேலும் இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேரள குழுவிடம் நெல்லை மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தினார். மருத்துவ கழிவுகளை மேலாண்மை நிறுவனத்திடம் ஒப்படைத்தது உண்மை என்றால் அவை எப்படி தமிழகம் கொண்டு வரப்பட்டது, அனுப்பியது யார் என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் இனிவரும் காலங்களில் எக்காரணம் கொண்டும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேரள குழுவிடம் ஆட்சியர் கார்த்திகேயன் வலியுறுத்தினார். பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் குழுவில் UGC உறுப்பினரை சேர்த்து மாற்றி அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் RN ரவி மீண்டும் அறிவுறுத்தியுள்ளார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்வதற்காக தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள தேர்தல் குழுவில் UGC பிரதிநிதி இல்லாததால் அந்த குழுவை கலைத்து புதிய குழுவை அறிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் ரவி அறிவுறுத்தியிருந்தார். ஆனால் மாநில அரசின் சட்டங்களுக்கு உட்பட்டுதான் தேர்தல் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் விளக்கமளித்திருந்தார். இந்நிலையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்
துணைவேந்தர்களை தேர்வு செய்ய யுஜிசி உறுப்பினரையும் சேர்த்து தேடுதல் குழுவை அமைத்திட வேண்டும் என்று ஆளுநர் ரவி மீண்டும் அறிவுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி பல்கலைக்கழக துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்கான தேடுதல் குழுவில் யுஜிசி உறுப்பினரை சேர்க்க வேண்டியது கட்டாயம் என ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். உண்மைக்கு மாறான தவறான தகவல்களை உயர்கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ளதாகவும் ஆளுநர் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. எனவே சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், சேலம் பெரியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தரை நியமிப்பது தொடர்பான தேடுதல் குழுக்களை மாற்றி அமைக்க வேண்டும் என ஆளுநர் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளார். ஆளுநரின் தொடர் தலையிட்டால் பல்கலைக்கழக நிர்வாகங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக அமைச்சர் கோவி செழியன் குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநர் ரவி அரசியல் செய்வதை தவிர்க்க வேண்டும் என தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்கலைக்கழகங்கள் கல்வி பணியாற்ற ஆளுநர் வழிவிட வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஆளுநரின் தொடர் தலையீட்டால் பல்கலைக்கழக நிர்வாகங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக அமைச்சர் கோவி செழியன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாநில பல்கலைக்கழகங்களுக்கு மத்திய அரசு வழங்கும் நிதி குறைந்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் நிதி ஒதுக்கீடு குறைப்பு குறித்து பல்கலைக்கழக வேந்தரான ஆளுநர் கேள்வி எழுப்புவதில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு பல்கலைக்கழக மானியக் குழுவிடம் இருந்து ஆளுநர் அதிக நிதியை பெற்றுத்தர வேண்டும் எனவும் அமைச்சர் கோவி செழியன் வலியுறுத்தியுள்ளார்.